வெல்கம் பேக் டு கீப் டு நாலேஜ் சேனல். ஒவ்வொரு மகத்தான பயணமும் கற்கும் ஆர்வத்தில் தொடங்குகிறது. இந்த காணொளியை பார்க்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோல MS Office LTSC 2024 டெஸ்க்டாப் வெர்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த LTSC அப்படிங்கிறது லாங் டேர்ம் சர்வீசிங் சேனல். இந்த டெஸ்க்டாப் வெர்ஷன்ல ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இருக்காது, ஆனா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு क्वेश्चन ரைஸ் ஆகும், ஒரு பிசி அல்லது லேப்டாப்ல ரெண்டு வகையான MS Office வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பா நம்ம பண்ண முடியும், ஆனா அந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே டெஸ்க்டாப் வெர்ஷனா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு டெஸ்க்டாப் வெர்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது அங்க டெஸ்க்டாப் கான்ஃபிளிக்ட் ஆகும். எந்த வகையான டெஸ்க்டாப் வெர்ஷனை நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல கன்ஃபியூஷன் ஆகும். அதனால ரெண்டு வகையான டெஸ்க்டாப் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு சேஃபர் சைடு. உதாரணத்துக்கு ஆபீஸ் 2024 மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ், இது ரெண்டுமே டெஸ்க்டாப் வெர்ஷன் தான். இந்த ரெண்டையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது சேஃபர் சைடு. அதே போல மைக்ரோசாஃப்ட் 365 டெஸ்க் ஆப்பும் ஆபீஸ் LTSC 2024 இது ரெண்டுமே ஒரே பிசில இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஆபீஸ் 2024 பிளஸ் ஆபீஸ் LTSC 2024 இது ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட், ஏன்னா இது ரெண்டுமே சேம் கோர் அப்ளிகேஷன் தான். மூணாவது எக்ஸாம்பிள்ல ஆபீஸ் 2021 ஆபீஸ் 2024 இது ரெண்டுமே டெஸ்க்டாப் லைசன்ஸ். இது ரெண்டு அப்ளிகேஷனையும் நம்ம ஒரு பிசில இன்ஸ்டால் பண்ணாம இருக்கலாம், அதான் பெஸ்ட். இப்ப பெஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் LTSC 2024 டெஸ்க்டாப் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிறகு வெப் பிரவுசர்ல ஒர்க் ஆகக்கூடிய மைக்ரோசாஃப்ட் 365 வெப் ஆப்ஸ் இந்த அப்ளிகேஷனையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகுது. ஆபீஸ் LTSC அப்படிங்கிறது விண்டோஸ் அப்ளிகேஷனா ஒர்க் ஆகும். MS Office 365 வெப் ஆப் பிரவுசர் பேஸ்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆபீஸ் LTSC 2024 டெஸ்க்டாப் வெர்ஷனை பிசில இன்ஸ்டால் பண்ண போறோம். அதற்கு முன்னாடி உங்க பிசில வேற ஏதாவது டெஸ்க்டாப் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரே பிசில ரெண்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த ரெண்டு அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை நீங்க ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை இங்க ஆல்ரெடி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல வச்சிருக்கக்கூடிய அந்த MS Office வெர்ஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அதையே நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல ஆபீஸ் LTSC 2024 வேணும் அப்படின்னா அந்த வெர்ஷனை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும். அந்த ஃபைலை எப்படி அன்இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். விண்டோஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு R பட்டனை கிளிக் பண்ணுங்க, ரன்னு வரும். அதுல கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. பிறகு ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டத்துல எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே இங்க லிஸ்ட் ஆகிருக்கும். அதுல உங்களுக்கு எந்த ஆபீஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆர் சேஞ்ச் ஆன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த உடனே ரெடி டு அன்இன்ஸ்டால் அப்படின்னு கேட்கும். அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை நீங்க கிளிக் பண்ண உடனே அன்இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ, இதே மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு பாப்பப் ஆகும். பிறகு அன்இன்ஸ்டால் ஆயிடும். அன்இன்ஸ்டால் ஆன பிறகு டன் அன்இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு பாப்பப் ஆகும். பிறகு அதுல க்ளோஸ் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. இந்த சிஸ்டத்துல நான் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய அந்த வெர்ஷனையே நான் யூஸ் பண்ண போறேன், அதனால நான் அன்இன்ஸ்டால் நான் கொடுக்கல, க்ளோஸ் கொடுத்துருங்க. என்னுடைய பிசி சிஸ்டத்துடைய டைப் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது விண்டோஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். இதுல சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. பிறகு அபவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டத்துடைய டீடைல்ஸ் காமிக்கும். அதுல சிஸ்டம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்க சிஸ்டம் டைப் பாருங்க, 64 பிட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். உங்க பிசியோடைய சிஸ்டம் டைப்பை நோட் பண்ணிக்கிட்டு பிறகு இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் டைப் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணிட்டு 64 பிட்டை சூஸ் பண்ணிங்க. ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 அந்த லைசன்ஸை தான் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. மற்ற எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. லாங்குவேஜில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டாலேஷனில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. பிறகு அப்கிரேடு அதை ஆஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. எகெயின் நெக்ஸ்ட்டு கொடுங்க.
எகெயின் நெக்ஸ்ட்டு கொடுங்க. பிறகு ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிறகு கீப் கரண்ட் செட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. லைசன்ஸ் டேர்மை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபிகரேஷன் அப்படிங்கிற நேமில் ஒரு XML ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். MS Office அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி இந்த ஃபோல்டருக்கு ட்ராப் பண்ணுறேன். பிறகு ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி அதோடைய ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க. இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அந்த பாத்தில் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதையும் ட்ராக் பண்ணி MS Office ஃபோல்டர் உள்ளக்க ட்ராப் பண்ணிங்க. இப்போ இந்த MS Office ஃபோல்டரை கட் பண்ணிவிட்டு டி ப்ராம்ப்டில் வைக்க போகிறேன். டி ப்ராம்ப்டில் போய் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபோல்டர் உள்ளக்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இப்போ ரன்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. பிறகு எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்டை சூஸ் பண்ணிங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. பிறகு டி ப்ராம்ப்டுக்கு மாற்றிங்க. சிடி கொடுத்து MS Office ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனை கொடுத்து setup.exe ஸ்பேஸ் /configure/configuration.xmlனு கொடுத்து என்டர் தட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் LTSC 2024 டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். MS Office சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய்டு ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துங்க. ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் லிஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஃபீல்டு நான் என்ட்ரி பண்ணுறேன். நேமு, மார்க் 1, மார்க் 2, டோட்டல். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மார்க் 1ஐயும் மார்க் 2 அந்த 2 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அதை சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை ஒரு லொக்கேஷனில் test.xl அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. அடுத்ததாக நம்ம பவர் பாயிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். பவர் பாயிண்ட் லோடிங் ஆகுது. இதில் நான் மெர்ஜி ஷேப்பில் யூஸ் பண்ணி 2 ஷேப்பை யூனியன் பண்ண போகிறேன். இதற்கு ஓவல் ஷேப்பும் ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப்பையும் ஆட் பண்ணி அது 2ஐயும் மெர்ஜ் பண்ணுறேன். ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு மெர்ஜி ஷேப்பில் போயிட்டு இதில் யூனியன்கிற ஃபஸ்ட்டு மெர்ஜி ஷேப்பை செலக்ட் பண்ணி 2 ஷேப்ஸையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. பிறகு இதை ரொட்டேட்டில் போயிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். டோட்டலாக வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த 3 அப்ளிகேஷனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது.